கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் கடைசியிலிருந்து ஜென்மச்சனி விலகுது. உண்மையிலேயே ஜென்மச்சனி அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் வேலை செய்யாதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு 2 வருஷமாக எந்த கிரகமே உங்களுக்கு வேலை செய்யலையே. எல்லா நிலைமையிலையும் கடுமையான போராட்டங்களை தானே கும்பராசிக்காரங்க இருந்தீங்க. சமூக ஊடகங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், பேப்பரில் எல்லாத்துலேயும் ராசி பலனை அதிகம் படித்தவங்க, கோயிலுக்கு அதிகம் போனவங்க, ஜோசியர்கிட்ட அதிகம் போனவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கும்பராசிக்காரங்க தான். அந்த அளவுக்கு கடுமையாக கும்பராசிக்காரங்களை போட்டு வாட்டி எடுத்து விட்டது இந்த ஜென்மச்சனி என்பது தான் உண்மை. இப்போ பாருங்கள், 2ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் போன்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற ராகு புனிதப்படுத்தப்படுகிறார். தொழில் அமைப்புகளில் இது வரைக்கும் இருந்த அந்த தடை விலகப் போகுது. பணம் வர்றதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அப்படியே விலகப் போகுது. இந்த மாதம் 29ஆம் தேதியோட உங்கள் ராசியிலிருந்து அப்படியே வெளியே போய் 2ஆம் இடத்திற்கு போயிடுறாரு. ஐயா 7.5 சனி முடியுமா அப்படின்னு கேட்டால் 7.5 சனிலாம் முடிய போகிறதில்ல, என்ன 2.5 வருஷம் நீடிக்கும். ஆனாலும் ஜென்மச்சனி என்பது தான் தாங்க முடியாத சோதனைகள் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புலேருந்து இப்போ வெளியே வர்றீங்க. 8ஆம் இடம் இப்போது குரு, சுக்கிர, புதன் போன்ற 8ஆம் அதிபதியே நீச்சபங்க ராஜ்யமாக இருக்கக்கூடிய பிரபல நல்ல அமைப்பு இப்போது இருக்குது. என்ன நடக்கும்? வெளிநாடு, வெளிமாநிலம், குறிப்பாக வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு. வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு, இந்த வடக்கு, கிழக்கு, வடமேற்கு, இந்த மாதிரியான 3 திசைகள். ஏன்னா குரு பகவான் வடகிழக்கு குறிக்கக்கூடிய கிரகம், சந்திரன் வடமேற்கை குறிக்கக்கூடிய கிரகம், புதன் வடக்கை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த அமைப்புகள் இப்போது வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் பொதுவாக வடக்கை வைத்து இந்த பக்கமும் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எல்லாமே நல்ல தொடர்புகள் ஏற்படும். வியாபார பெருமக்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இனிமேல் ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் இது வரைக்கும் காசை விட்டவங்களுக்கு பெரிய அளவில் நல்ல வரவுகள் வரும். ஆன்லைனில் இவ்வளோ விட்டுட்டேன், அவ்வளோ விட்டுட்டேன், ஆன்லைன் சூதாட்டம் தெரியாதனமாக போய் மாட்டிக்கிட்டேன், லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுட்டேன் என்கின்ற மாதிரி சொத்து பத்துக்களை அடமான வைத்திருக்கக்கூடியவர்கள், ஆன்லைன் ரம்மி விளையாண்டு ஆன்லைனில் பெரிய அளவில் மோசடி பண்ணப்பட்டு மோசம் போனவர்கள் எல்லாருக்குமே இனிமேல் கொஞ்சம் புத்திசாலித்தனம், விழிப்புணர்வு போன்றவைகள் வரும். மனக்கட்டுப்பாடு பெரிய அளவில் நன்றாக இருக்கும். என்னன்னு சொன்னால், ஒரு பழக்க வழக்கங்களை அப்படியே வெளியே போடணும், தேவையில்லாத ஒருத்தர்கிட்டருந்து விலகணும், இவர்கிட்டருந்து விலகி இருக்கணும். இந்த ஒரு மாதம் தேவையில்லாத ஒரு செலவை கட் பண்ணணும். தேவையில்லாமல் வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது போன்ற அமைப்புகள் எல்லாமே இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக விலகக்கூடிய நல்ல சூழல்கள் உருவாகுதுங்க. 2 வருஷமாக 2.25 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு இன்னும் சில பேருக்கு 5 வருஷமாகவே கஷ்டம்தான். 5 வருஷமாக பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இப்போதைக்கு விடிவு காலம் வரப்போகிறது. ஒரு தெளிவுகள் பிறக்கும், நல்ல சிந்தனைகள் இருக்கும். எதிர்காலம் எங்கே எப்படி என்பதில் ஒரு நல்ல தெளிவுகள் இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசலாம், யாரை எப்படி அணுகலாம், இப்போ இழந்து போன காதலை எப்படி மீட்டெடுக்கலாம், இழந்து போன பணத்தை எப்படி திரும்பி எடுக்கலாம், வேலையை எப்படி பிடிக்கலாம், தொழிலை எப்படி அமைத்து கொள்ளலாம், எல்லா விதத்திலையும் வீட்டில் கெட்டுப்போன பேரை கூட எப்படி அப்பா அம்மா கிட்ட மறுபடியும் எடுக்கிறது, கணவன் மனைவி பிரிவுகள் எல்லாமே கொஞ்சம் இணக்கமாக வரக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய, இதுவரைக்கும் இருந்து வந்த பிடிவாதங்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு சுப நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மார்ச் மாதம்